வெல்கம் டு லேட்டஸ்ட் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம நிறைய மக்களுக்கு பிடித்த மட்டன் கோலா உருண்டை குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சிம்பிளாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். நம்ம 2 மசாலாஸ் ரெடி பண்ணி வைக்கணும். ஒன்று மட்டன் கீமாவோட அரைக்க வேண்டிய மசாலா, இன்னொரு மசாலா நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா. இப்போது மட்டன் கீமாவுக்கு தேவையான மசாலா பொருட்களை பார்க்கலாம். 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துண்டுகள், 3 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 3 பச்சை மிளகாய், 2 வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா, 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள், புதினா இலைகள். இங்கே மட்டன் 300 கிராம் எடுத்திருக்கேன். அதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு. இப்போது குழம்புக்கு தேவையான மசாலா பொருட்களை பார்க்கலாம். 1/2 டீஸ்பூன் கசகசா, 1/2 கப் தேங்காய் துண்டுகள், 4 தக்காளி சாப்பரில் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அது ஜூஸோடு இருந்தாலும் பரவாயில்ல. 3/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 2/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 உருளைக்கிழங்கு, 1 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் புதினா கொத்தமல்லி இலைகள். மசாலாஸ் ரெடியாக இருக்குது. இஞ்சி பூண்டு கொத்தமல்லி புதினா இலைகள் எல்லாமே தயாராக இருக்குது. இப்போ தேங்காய் கசகசா மட்டும் இதை போல் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம குழம்புக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போது கீமாவை ரெடி பண்ண வேண்டியது தான். கீமா மசாலா அரைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மட்டனை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சியில் போட்டு 2-3 வாட்டி கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி தண்ணியை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அரைங்க. அப்படி இல்லைன்னா கீமா உருண்டை உங்களுக்கு தண்ணி விட்டுரும். இப்போ உங்களுக்கு குழம்புலையும் இல்லை ஃப்ரை பண்ணுறப்போ ஈஸியாக உடைஞ்சு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போது கீமாவை நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போது மசாலா பொருட்களை அரைச்சிடலாம். தேங்காய், பச்சை மிளகாய், புதினா கொத்தமல்லி இலைகள், இஞ்சி பூண்டு விழுது, பொட்டுக்கடலை, கசகசா, வெங்காயம் நம்ம அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல இந்த இன்க்ரீடியன்ஸை கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அதோட மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, மஞ்சள், உப்பு இதையும் சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சாச்சு. இப்போது நம்ம இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நீங்கள் கவனிச்சிங்கன்னா இது வரைக்கும் நம்ம கோலா உருண்டை அரைக்கிறதுக்காக கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கலை. வெங்காயம் சேர்த்து அரைச்சதுனால நமக்கு ஆல்மோஸ்ட் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த மசாலாவையும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கீமாவையும் இப்போ மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் இதை கையால் கூட மிக்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 2 ப்ரொப்போர்ஷனாக இதை பிரித்து மிக்சிலேயே கூட நீங்கள் ஒரு பிளெண்ட் பண்ணிக்கலாம். அப்போது உங்களுக்கு ரொம்ப நல்லா ஈஸியாகவே மசாலா கறியோட மிக்ஸ் ஆகிரும். இந்த குழம்பு பார்க்குறதுக்கு கடினமாக இருக்கலாம். ஆனால் தேவையான பொருட்களை நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சுலபமாக ஒரு 1/2 மணி நேரத்தில் ரெடி பண்ணக்கூடிய ஒரு ஈஸியான ரெசிபி தான் இது. இந்த மட்டன் கீமாவை நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி கூட நீங்கள் அப்புறமா எடுத்து ஃப்ரை பண்ணலாம். இதில் நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கலை. உங்களுக்கு அரைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 1/2 வெங்காயம் கூட நீங்கள் சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்க்காதீங்க. இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ண போகிறோம்.
ஒரு குக்கரில் எண்ணெய், அதோட கொத்தமல்லி புதினா இலைகள், அது கொஞ்சம் ஆயிலில் நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இப்போது அதோட வெங்காயம், பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. பாருங்கள், நம்ம வெங்காயம் கலர் மாறிக்கிட்டே வந்துருச்சு. இப்போது நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை நல்லா பொடிசாக நம்ம நறுக்கி போடுறதுனால நமக்கு குழம்பு கன்சிஸ்டன்சி ரொம்ப நல்லா வரும். இதோடு நான் கொஞ்சம் உப்பு சேர்த்து நான் வதக்கிக்கிறேன். ஸோ தக்காளி நமக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே குக் ஆயிரும். பாருங்கள், இன்னும் நமக்கு கொஞ்சம் தண்ணி இருக்குது. தக்காளி தண்ணி கொஞ்சம் வற்றணும். அது வரைக்கும் கொஞ்சம் வதக்கி விட்டுருங்க. இந்த நேரத்தில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. நம்ம தக்காளி தண்ணி நல்லாவே வத்திருச்சு. உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். இதோட மிளகாய்த்தூள், கரம் மசாலா, தனியாத்தூள், மஞ்சள் தூள் சேர்த்துட வேண்டியது தான். ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த தேங்காய் மற்றும் கசகசா ஓட விழுதை இதோட சேர்த்துக்கலாம். இது என்ன தண்ணி அப்படின்னா, நம்ம கீமா அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மசாலாவோட ஜாரை கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி அதுவும் இந்த தேங்காய் அரைச்ச தண்ணியும் இங்கே மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம். எந்த ஒரு இன்க்ரீடியண்ட்டோட ஃப்ளேவர்ஸும் நம்ம வீணாக்க வேண்டாம். நம்ம அம்மா சமையல் அதில் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, அந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் அந்த சுவையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான காரணமாகவே இருக்கும். அதில் ஒரு சின்ன ஒரு டிப் தான் இது. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்தாச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. குழம்பு இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் வைங்க. ஏன்னா இது 3 விசில் குக் பண்ண போகிறோம். அது போக அது நல்லா குக்காகி இதோட நம்ம கோலா உருண்டையை சேர்ப்போம். அது எல்லாம் சேர்ந்து குக்காகி வர்றப்போ அந்த கன்சிஸ்டன்சி, குழம்பு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இல்லை உங்களுக்கு குழம்பு கொஞ்சம் நல்லா திக்காக சாப்பிட்ற போல் விரும்புனீங்க அப்படின்னா நீங்கள் தண்ணி அளவு கம்மி பண்ணிக்கலாம். இன்றைக்கி இதோட வடித்த சாதம் மற்றும் கோலா உருண்டை ஃப்ரை பண்ணி இன்றைக்கி நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களும் கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி எங்களோட உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். 3 விசில் வந்தாச்சு. நம்ம இதை இறக்கி வச்சிடலாம். நம்ம குக்கர் ப்ரெஷர் எல்லாம் கொஞ்சம் ரிலீஸ் ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம கோலா உருண்டையை ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் சூடான உடனே இந்த மாதிரி கோலா உருண்டையை தட்டி நம்ம ஃப்ரை பண்ண வேண்டியது தான். இந்த மாதிரி நம்ம ரவுண்டாக தட்டி போடுறதுனால கறி நல்லா ஈவனாக குக் ஆயிரும், நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். இது ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணாதீங்க. ஓரளவுக்கு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம மட்டன் நல்லா குக் ஆகும். அவ்வளவுதான், கோலா உருண்டை ஃப்ரை ஆயாச்சு. இப்போ குழம்ப போய் பார்க்கலாம். வாவ், நம்ம குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. கமகமன்னு இப்போவே வாசனை வருது. உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. குழம்பு கொதிக்கட்டும். நம்ம ஒன்றா கோலா உருண்டையை உள்ளே சேர்க்கலாம். கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக போடுங்க. போட்டுட்டு ஃப்ளேமை கம்மி பண்ணிடுங்க. கம்மி பண்ணிவிட்டு மூடி விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம்
லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே குக் ஆகட்டும். கோலா உருண்டை குக் ஆயிடுச்சுன்னா பாருங்கள், இந்த மாதிரி மேலே வர ஆரம்பிச்சிரும். அப்போது நம்ம கோலா உருண்டை ஆல்மோஸ்ட் குக் ஆயிருச்சு அப்படின்னு தான் அர்த்தம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உப்பு செக் பண்ணி பாருங்கள், குழம்பு கன்சிஸ்டன்சி பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சி ஓகேனா நீங்கள் இதை அப்படியே நீங்கள் சர்வ் பண்ணலாம். இல்லை கொஞ்சம் வற்றணும் அப்படின்னா கொஞ்சம் திக்காக்கி நீங்கள் சர்வ் பண்ணலாம். பட் ரொம்ப கொதிக்க வைக்காதீங்க. கரண்டி ஜாஸ்தி குழம்பு குக் ஆகிறப்போ போடாதீங்க. கோலா உருண்டை உடஞ்சி போகிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி இருக்குது. அட்டகாசமான கோலா உருண்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆயாச்சு. கண்டிப்பாக சுட சுட சாதத்தோட சாப்பிட்டு பாருங்கள். இது பரோட்டாவோடையும் காம்பினேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களோட உங்கள் ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பொருட்கள் மட்டும் எடுத்து ரெடியாக வச்சுக்கிட்டா இது ரொம்பவே சுலபமாக மற்றும் சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு டிஷ். லேட்டஸ்ட் ரெசிபி சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க.